முத்தளவுல ஒரு வழியா பாம்பு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவுட் ஹவுஸ்ல பூமி பால் காய்ச்ச போறதா சூச அஞ்சலி கிட்ட சொல்றாரு. அஞ்சலி சும்மா இருப்பாங்களா? நான் தான் பால் காய்ச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எடுத்து பாலை ஊத்துறாங்க. பால் பாத்திரத்துக்கு மூடி தேர்ற கேப்ல ஒரு பள்ளி உள்ள விழுந்துருது. அந்த பள்ளியோடயே அஞ்சலி அவுட் ஹவுஸ்க்கு பாலை எடுத்துட்டு போறாங்க. அங்க முத்தழகு பார்த்துட்டு, பாம்பு பிடிக்க வந்தீங்களே இன்னும் கிளம்பலையா அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. முத்தழகு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க, நீ வேற சும்மா இருன்னு சொல்லி பூமி அஞ்சலியை திட்டுறாரு. எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அஞ்சலி நான் தான் பால் காய்ச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை போய் காய்ச்சுறாங்க. கடவுளே, இதே வீட்டுல நானு, பூமி, என் குழந்தை 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. முத்தழகு பார்த்து கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. ஆனா பூமி சமாதானப்படுத்துறாரு. பேசிட்டு இருக்கும் போதே அஞ்சலி பாலை எடுத்துட்டு வந்து பூமிக்கு தராங்க. அவரு வேணான்னு சொல்றாரு. ஆனா அஞ்சலி கேட்க மாட்டேங்கிறாங்க. பூமி குடிச்சுதான் ஆகணும்னு அஞ்சலி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க. இத பார்க்க முடியாம சமையல் கட்டுக்கு உள்ள போறாங்க முத்தழகு. அங்க போய் பால் பாத்திரத்தை எடுத்து வைக்கலான்னு பார்த்தா உள்ள பள்ளி இருக்கிறத பாத்துறாங்க. ஐயோ, இந்த பாலையா அங்க கொடுத்தாங்க அப்படின்னு அவசர அவசரமா ஓடி போய் பூமி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாலை தட்டி விட்டுறாங்க. பூமி உடனே, என்ன முத்தழகாச்சு, நீங்க கோபத்துல கூட இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களே, என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அஞ்சலி உடனே, எல்லாம் பொறாமதான், இதுதான் முத்தழகோட ஒரிஜினல் குணம், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருதுன்னு கடகடன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முத்தழகு உடனே, கொஞ்சம் நிறுத்துறீங்களா, எனக்கு உங்க 2 பேர் மேலயும் கோவம் இருக்கு. அதுலயும் அஞ்சலி உங்க மேல நிறையவே கோவம் இருக்கு. ஏன்னா அவர் விருப்பப்பட்டு இதை செய்யல, நீங்க தான் செய்ய வச்சிருக்கீங்க. இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பால்ல பள்ளி விழுந்திருந்தது, அதனாலதான் வந்து தட்டி விட்டேன்னு பாலை காட்டுறாங்க. அஞ்சலி உடனே, ஐயோ சாரி பூமி, நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணல, தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு பூமி கிட்ட சாரி கேக்குறாங்க. எனக்கு தெரியும் அஞ்சலி, நீ என்ன ஹர்ட் பண்ணணும்லாம் நினைக்க மாட்ட, சரி விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு முத்தழகு யோசிக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னா, பூமி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்திலேயே முத்தழகும் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் முத்தழகே பூமி கிட்ட அவர் கையால ஊட்டி விட சொல்லி சாப்பிடுறாங்க. இப்பவே குழந்தை சத்தம் கேக்குமா அப்படின்னு பூமி முத்தழகு வயிறுல காது வச்சு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு முத்தமும் தர்றாரு. பொண்ணுங்க பிரெக்னென்ட் ஆனா புதுசா தெரிவாங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு நீங்க அப்படிதாங்க தெரியுறீங்க அப்படின்னு சொல்றாரு பூமி. முத்தழகு ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு பூமிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்னதான் சண்டை செமையா போட்டாலும் அப்பப்ப ரொமான்ஸ் இவங்க 2 பேத்துக்குள்ள நடந்துகிட்டே தான் இருக்கு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.